இந்த வீடியோவில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பர்சனல் லோன் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போது ஃப்ளிப்கார்ட்டு அப்புறம் நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டை கொடுத்தாலே அதை வச்சு நமக்கு ஒரு லோன் அமௌண்ட் சேங்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேங்க்ஸில் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் பர்சனல் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போது அந்த மாதிரி இல்லை. இப்போது உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து கிடைக்கும். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. சேலரி எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எப்படி சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா உங்கள் கையிலே கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களால் வந்து ஒரு பர்சனல் லோன் வாங்க முடியாது. பட் இதுவே வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் இல்லை சம்திங் இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் இருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஃப்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிப்பாங்க, இல்லை பிடிக்காமல் கொடுப்பாங்க. டேரெக்டாக அந்த மாதிரி பேங்க் மூலமாக உங்களுக்கு வந்து வரும்போது அது ஒரு சேலரி இதாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் சேலரி ஸ்லிப் கொடுத்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் லோன் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மந்த்லி சேலரி வந்து ஒரு 40,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து அப் டு 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. இதுவே வந்து நீங்கள் லோன் ஒரு 10,000 நீங்கள் ஒரு சேலரி 10,000 12,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கம்மியாக வரும். இதுவே லேக்ஸ் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த சேலரி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த லோனோட சேங்ஷன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பர்சனல் லோன் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மேனிட்டரி வந்து நீங்கள் சேலரி பர்சனாக இருக்கணும். அப்படி நீங்கள் சேலரி பர்சனாக இல்லை அப்படின்னா நீங்கள் சப்போஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்களாகவே சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சொந்தமாக பிஸ்னஸ் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்லலாம், நீங்களே சுயமாக வேறு எந்த ஒரு கிட்டே நீங்களே ஓனராக இருக்கீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் ஐடி ஃபைல் இப்போது செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் வந்து முன்னாடி செல்ஃப் எம்ப்ளாய்டு எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ பண்ணுறீங்கிற பேஸ்டாக வந்து நம்ம டிரான்சாக்ஷனை பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து லோன் சேங்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் ஸோ வந்து நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனுன்னு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது. ஃபர்தராக இப்போ வந்து பர்சனல் லோன் வாங்கவே முடியாது. பட் ஸ்ரீராமில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமில் வந்து ஆல்சோ என்ன பண்ணுறாங்க, HDFC ஆக்சிஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கு, பட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தராக உங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா. பட் இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி ஆகணும். பட் இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக அவங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படின்னா உங்கள் பேரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்கள் பேரில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு ஆல்சோ உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒரு லோன் வந்து வாங்க முடியும். அதில் வந்து நீங்கள் பர்சனல் லோன் வாங்கணும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் இடையில நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த லோன் நான் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ ஒரு 1 month முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா என்கொயரி பண்ண ஆரம்பித்தேன் பர்சனல் லோனுக்குலாம். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் நம்மளால் வந்து சேலரி பர்சனல் லோன் வாங்க முடியும் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு சேலரி எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்லேருந்து எனக்கு வரும். அப்போவே அங்கே நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து லோன்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து ஓகே நம்மளுக்கு எதுக்கு லோன் தேவைப்படுதுங்கிற மாதிரி விட்டுருந்தேன். அதனால் சப்போஸ் நீங்கள் லோன்லாம் வாங்குற வந்து நல்லது தான். ஸோ நல்லதாக மீன்ஸ் என்ன வந்து இன்ட்ரெஸ்ட்டு பேங்க் HDFC தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சேலரி பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது லோன் தேவைப்படல நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த பல்க் அமௌண்ட் வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் சப்போஸ் சேலரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஒரு பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு பல்க் ஆஃப் அமௌண்ட் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், அதை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் வர ப்ராஃபிட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ வந்து நீங்கள் கட்டிக்கலாம். அண்ட் ஐ திங்க் இதுதான் வந்து என்னோடய எண்ட் ஆஃப் த வீடியோட அப்ஜெக்டிவ். இது தான், நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு லோன் தேவைப்படல பட் நீங்கள் சேலரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் எடுத்து வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அமௌண்ட் இல்லாத டைமில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரெட்டுலாம் ஒரு ஆப் உண்டு. ஸோ கிரெட்லாம் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணி ஒரு 1 or 2 months எனக்கு கிரெட்டில் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 lakhs வரைக்கும் எனக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் அந்த டைமில் வந்து எதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்கிற மாதிரி நான் விட்டுருந்தேன். பட் இப்போ வந்து கிரெட்டில் வந்து எனக்கு அந்த லோன் வந்து எனக்கு இப்போ அவைலபிள் இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லோன் வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் அதை என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஃபீச்சர்ஸ் வந்து வேறு யாருக்காவது கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் வந்து லோன் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகிற டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் வேறு எங்கேயா கூட என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.